ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வாரத்தில் ஒரு நாள் தான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு ஹாப்பியாக நல்லா நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சிட்டு நல்லா ஜாலியாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற நாள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சண்டே தான். ஸோ எங்கள் லைஃப்பில் வந்து சண்டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டியன் அப்படின்றனால சண்டே வந்து யூஸ்வலாகவே வந்து மார்னிங் மாஸ்க்கு வந்து போயிடுவோம். ஸோ அன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் காலையில் ஒரு 6:30 7க்கு எழுந்துட்டு கிளம்பி சர்ச்சுக்கு போயாச்சு. ஆக்சுவலி இந்த சர்ச் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான சர்ச்சு. எனக்கு எப்போல்லாம் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கணும், எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கணும், அப்போல்லாமே இந்த சர்ச்சில் போய் நான் ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு விதமான ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப சென்டிமெண்டலான சர்ச்சு. ஸோ மார்னிங் மாஸ்க்கு போயிட்டு ரேஷன் சர்ச்லேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்து யூஸ்வலாகவே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சண்டே வந்து மார்னிங் வந்து மேக்ஸிமம் ஹோட்டல் ஃபுட்டு தான். பிகாஸ் நமக்கு வந்து 8 o'clock மாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நமக்கு மார்னிங் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்ம 2 பேர் அப்படின்னா நம்ம டக்குன்னு எழுந்து கிளம்பிடலாம். ஸோ நம்ம பேபியும் வச்சுருக்கனால அவங்கள கிளப்புறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதனால் ஒரு 6:30 7க்கு எழுந்தாலும் அந்த 1 ஹவரில் அவ்வளோதான் பண்ண முடியும். 3 பேரும் கிளம்பி இப்போ ஆன் டைமுக்கு சர்ச்சுக்கு போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ மார்னிங் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே சேலமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக போகிற ஹோட்டல் வந்து மார்னிங் போகிற ஹோட்டல் வந்து லக்ஷ்மி பிரகாஷ். ஸோ அங்கே வந்து வெஜ்ஜி தான், வெஜ்ஜி ஹோட்டல். வெஜ்ஜி நல்லாயிருக்கும். அதனால் மார்னிங் போயிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அன்றைக்கி பார்த்தோன்னா ஜாயனாக்கு வந்து ஒரு கொரியரில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம், அது வந்திருந்தது. ஸோ அதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து எப்பயுமே அவளுக்கு ஏதாவது ஒரு நியூ திங் வாங்கினேன் அப்படின்னா அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாள். என்னன்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாள். அதே மாதிரி தான் அன்றைக்கும் இருந்தாள். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவளுக்கு அந்தளவு லைக் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இல்லை. ஒரு டாக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அது அவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அது என்னவோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அனாயிங்காக ஃபீல் பண்ணால். சரி நானும் கொடுத்தேன், அவள் ஒன்றும் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதனால் நான் வந்து அதை ரிட்டன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அவ்வளோதான். மார்னிங் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருப்போம். அப்புறம் வர வழியிலே பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் நான்வெஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்ட், எனக்காவது ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்தே வந்து லன்ச் வந்து குக் பண்ணுவோம். இது வந்து ரெகுலராக நடக்காது, அதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்னைக்காவது, ஏன்னா நமக்கு பாப்பாவும் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தவங்க பாப்பாவை டேக் கேர் பண்ணால் தான் ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயாக குக் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னைக்காவது ஒரு நாள் பாப்பா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தா, இல்லை அவள் தூங்கிட்டுருக்கா அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி. இதில் வந்து இதோடைய ஒரு ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டேன். எந்த மசாலாவும் இல்லாத ஒரு பிரியாணி நம்ம ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு பிரியாணி. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஸ்பைசஸ் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் தான் எடுப்போம். ஏன்னா 2 பேர் தானே. 1/4 கிலோ மட்டன், ஒரு 1/2 kg வந்து சிக்கன் 65க்கு தனியாக எடுப்போம். ஸோ 1/4 கிலோ மட்டன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 ஆனியன், 1 டொமேட்டோ, அதுவே கரெக்டாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ்க்கு நாங்கள் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஃபுட்டு. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து சிக்கன் 65. ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே சிக்கன் 65 அவர் தான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து சார்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ பிரியாணி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வேலை. பிரியாணிக்கான வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு.
ஸோ வந்து பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம எந்த கடையில் யூஸ் பண்ணுற மசாலா எதுவுமே நம்ம போடாதனால நம்ம நாக்கில் எதுவுமே ப்ரிசர்வேஷன் சம்டைம்ஸ் சாப்பிடும்போது சில பேருக்கு ஒத்துக்காது. குடலில் பிரச்சனை, வாயில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஆகிடும், டக்குன்னு ஆகிடும். எனக்கெலாம் உடனே ரியாக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாத பண்ணுறனால இது வந்து எதுவுமே ஆகாது. அது மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செஞ்சவொடனே சாப்பிட்றத விட நைட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 அந்த பே லீஃப் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை அந்த ஸ்டார் பூ போட்டாச்சு. 2 ஏலக்காய். இது வந்து 1/4 கிலோ ரைஸ்க்கு செய்யக்கூடிய அளவு. அப்புறம் 4 கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். இது 1/4 கிலோ ரைஸ்க்கு வந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். நல்லா காரமாக இருந்துச்சுன்னா 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், இதுதான் அளவு. நல்லா வெங்காயம்லாம் போட்டு வேணும்னா கொஞ்சம் கீ, நம்ம வீட்டில் செஞ்ச கீ இருந்தால் நான் கீ வந்து ஆட் பண்ணிப்பேன். கீ சேர்த்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பிரியாணி. நல்லா ஆனியன் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் நல்லா இந்த டயத்தில் லன்ச் பண்ணுற டயத்தில் பார்த்திங்கன்னா 2 பேரும் நல்லா கதையெல்லாம் பேசிட்டு ஏதாவது ஃபன்னாக ஏதாவது அன்றைக்கி நடந்த விஷயங்கள் ஏதாவது நல்லா காமெடி பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டே தான் சமைச்சிட்ருப்போம். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கும்போது நமக்கு அந்த ஒரு வேலையோட பேர்டனே வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயுமே வந்து சண்டே ஆனால் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே முடிஞ்ச வரை சேர்ந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக போகும். அது மாதிரி அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் வளருவாங்க. அவங்களுக்குமே இப்படிலாம் இருக்க ரொம்ப ஆசை வரும். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி போட்டாலுமே இது வந்து நல்லா அந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பதம் அப்படின்னா, அந்த எண்ணெய் திரண்டு வரும் இல்லையா, அந்த பதத்தில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கலரிங்காக. இது வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக, ரொம்ப அதிகம் கிடையாது. ஏன்னா இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 மூடி வந்து தேங்காவுடைய பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னுமே மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு தயிர், அதுக்கப்புறம் ஒரு லெமனு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தயிர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மட்டன் வந்து ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும். அதனால் நம்ம தயிர் ஆட் பண்ணுறது. லெமனும் வந்து நீங்கள் பிரியாணிக்கு வந்து தக்காளி அதிகமாக போடாமல் தயிரும் லெமனும் போட்டு பாருங்களேன், அதோடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நிறையா போட்டால் சம்டைம்ஸ் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளியை வந்து மேக்ஸிமம் நான் சில பிரியாணி கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா தக்காளியே ஆட் பண்ண மாட்டாங்க, தக்காளியே இல்லாத பிரியாணி செய்வாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த கறி வந்து வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி 1 டம்ளரு, தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய பிரியாணி. அது தேவையான அளவு உப்பு வந்து எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி போட்டுட்டோன்னா நம்ம ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இந்த சீரக சம்பா ரைஸ் இருக்குது பாருங்கள், பிரியாணிக்குன்னே உருவாக்குன ஒரு ரைஸுன்னு கூட சொல்லலாம். அந்த ரைஸ் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரைஸ் போட்டாச்சு.
இது தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கறனால இது என்ன பண்ணிட்டேன், நான் உடனேவே குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணலைன்னு வைங்களேன், சும்மா லைட்டாக நான் இந்த ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் விசில் போடுவேன். ஸோ இது தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டனால அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நான் ஃபஸ்ட்டே வந்து விசில் போட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம ஹஸ்பண்டுடைய வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து அவரோட சிக்கன் 65 நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நாங்கள் மசாலா வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி வீட்டில் தான் மல்லித்தூள், மிளகாத்தூள், தயிர், எக்கு இதெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு சால்ட் வந்து தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மசால் வந்து பார்த்திங்கன்னா காரமே இல்லாமல் கொஞ்சம் ஒருத்தவங்க ஹோம்மேட் மாதிரி பண்ணி விற்கிறாங்க. ஸோ அது ஒரு தடவை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. அப்படின்றனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கார்ன்ஃப்ளவர் எல்லாமே தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு மிக்சிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிசர்வேஷன் இல்லாத ஒரு மசாலா அது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் 65 பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே தூவி பொரிங்களேன், அது ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற கண்டிஷனில் இருக்குது. அவ்வளோதான் எங்களுடைய சண்டே விலாகு. ஆஸ் யூஷுவல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் 65 ஒரு 90% இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காவது வந்து இப்போ சாட்டர்டே நான் நைட்டு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னா, ஸோ பிரியாணி வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு கிரேவி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மட்டன் கிரேவியும் ரைஸ் வச்சுருவேன். இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டன் குழம்பும் கிரேவியும் வச்சுருவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கர்டு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சாப்பிட்டுப்பாரு. ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது குக்கிங்க்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய வேறு லெவல் மட்டன் பிரியாணி. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி. ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 hour அவ்வளோதான். ஒன்றும் அதிகமாக நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ண போகிறது இல்லைல்ல. 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஈவினிங்கு. மழையில் நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி நானும் ஜாயின் குட்டியும் மழையில் கொஞ்சம் நேரம் போய் விளையாடிட்டு வந்துட்டு பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களுடைய சண்டே வந்து போச்சு. ஸோ ஈவினிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைம் இருந்துச்சுன்னா எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் அந்த மாதிரி போவோம். ஏன்னா மண்டேனா ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ப்ரொவிஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்வலாக நான் டெய்லியும் அன்னன்னைக்கு தேவையானது வாங்கிப்பேன். ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஸ்டாக்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து மற்ற ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன், வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஜாயினுக்கு வந்து ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு அம்பர்லா ஒன்று சும்மா விளையாடுறதுக்காக வாங்கி கொடுத்தோம். அதை வேறு லெவலில் யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒரு வழி பண்ணிட்டா. எப்போ பார்த்தாலும் அம்பர்லாவை எடுத்துகிட்டு போவேன் வர ஆட. ரெயின் வந்துச்சுனாலே வாங்க வீட்டில் இருந்து அம்பர்லாவை எடுத்துருவா. அம்பர்லா எடுத்துகிட்டு வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ரியலாக என்ன நடக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஹெவியாக ரெயின் வரும். அந்த அம்பர்லா சம்டைம்ஸ் ஃப்ளை ஆகிடும். அந்த மாதிரிலாம் ரெயின் அடிக்கும். ஆனால் மேடம்க்கு அதோடைய அவேர்னஸ்லாம் தெரியாமல் வாங்க போகலாம், மழையில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதுதான் நம்ம வீட்டு பிரியாணி. அப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய லன்ச் வந்து எண்டப் வித் ஒரு லெமன் ஜூஸ். ஸோ இது வந்து யூஸ்வலாகவே ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அவர் சூப்பராக லெமன் ஜூஸ் போடுவார். ஸோ இதுதான் எங்களுடைய சண்டே vlog.